சிஸ்டர் குஷி குஷியா இருக்கிறீங்களா? சாந்தி பிரதர். குஷி குஷியா இருக்கிறோம். ம். இப்போ இப்ப நம்ம வந்து ஒரு சூப்பரான முரளி. அந்த ம். முரளியில இதுவரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்திருந்தோம் அப்படின்னு சும்மா அப்படி ஷார்ட்டா சொல்றேங்களா? ஆ. இது ஆக்சுவலா 22/1/1970 முரளி. அந்த வருடத்தின் ஆ. 2வது முரளி இது. அதுல என்னென்ன சொல்லியிருந்தாரு? பாப்தாதா சூஷ்ம வதனத்திலேருந்து ம். நம்மள பார்த்துட்டு ம். இருக்கிறாரு. ஒவ்வொருத்தர் பாபா குழந்தையும் ம். பார்த்துட்டு இருக்காரு. இப்ப ம். இருக்கிற டைம்ல எப்படி முயற்சி இருக்குது? ம். முயற்சியாளர்களோட நிலைமை என்ன? அப்புறம் ம். கடைசியில சம்பூர்ண நிலையில இருக்கும்போது எப்படி இருப்பாங்க? ம். அதாவது அந்த தி திரிகாலதர்சி அந்த நிலையிலேருந்து அவர் பார்க்குறாரு. அடுத்தது ம். தேவதா நிலைமையில நம்ம எப்படி இருக்கிறோம்? இந்த 3த்தையும் ஒருத்தரையும் பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு வந்து டைம், காலம் அது எதுவுமே கிடையாது இல்லையா? சூஷ்ம வதனத்துல. டே அண்ட் நைட் ம். கிடையாது. ஆனா கரெக்ட். நமக்கு இருக்கு. எக்ட நிலையில கண்டிப்பா. நம்ம இருக்கிறோம். அதனால ம். அதையும் பார்த்துட்டு இருக்கிறாரு. அந்தந்த டைம்ல அந்தந்த கண்ட்ரில இருக்கிறவங்கள பார்ப்பாரு போல இருக்கு. அப்படி ம். பார்த்துட்டு சொல்லியிருக்காரு. அப்புறம் நம்ம அதே மாரி தேஷ் மற்றவர்களுடைய உணர்வ வந்து அவங்க பேசாமலே நம்மளால புரிஞ்சுக்க முடியும். லைன் மட்டும் பாபா கிட்ட தெளிவா இணைஞ்சிருக்கணும். அது ஒரு ம். பாயிண்ட் சொல்லியிருந்தாரு. ம். அப்புறம் என்ன சொன்னீங்க சிஸ்டர்? ஆ அதுல பாபா லேசுத்தன்மை நாமத்துல இல்லன்னா, நம்மளால அந்த அசரீரி நிலைய அனுபவம் பண்ண முடியாது. நம்ம ம். போட்டிருக்க ஆடை தானே நம்ம ஆத்மாவ போட்டிருக்க ஆடை தான் உடல். அதனால உடல். அந்த ஆடை வந்து தளர்வா இருந்தா டக்குனு அத விட்டுட்டு நம்ம அசரீரி நிலைக்கு போகலாம். ம். அது நம்மள புடிச்சு இழுத்ததுன்னா, அது உடல் உணர்வு நம்மள புடிச்சு இழுத்ததுன்னா போக முடியாது. போக முடியாது. அப்படி ஏதாவது சொல்லியிருக்காரு. சமஸ்காரம், பழைய சமஸ்காரம், ஈர்ப்பு இருந்துச்சுன்னா, ம். புடிச்சு டைட்டா இருக்குதுன்னு அர்த்தம். அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அடுத்தது 2 விஷயத்த சதா ஞாபகம் வச்சுக்க சொல்றாரு. உங்களுக்காகவும், பிறருக்காகவும் எப்பவும் சுபபாவனை மட்டுமே இருக்கணும். அத வந்து ஒரு பரிசாவே கொடுக்கிறார். அடுத்தது ம். பாபாவுடைய அன்பு பெருசா? உங்க அன்பு பெருசா? ஆமா. அது வேற கேட்டிருந்தாங்க. ஆ அதுல ரொம்ப கம்மியான குழந்தைங்க மட்டும் அந்த மாரி அன்பு பெருசா வச்சிருக்கிறாங்க. மற்றவர்களுடைய அன்பெல்லாம் அப்பப்ப நினைவு கட் ஆகுதுன்னா, அன்பும் கட் ஆகுதுன்னு தானே அர்த்தம்ன்றாரு. ஆமா. ம். சோ அப்ப ஒரு பாபாவுடைய நினைவுல மட்டும் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. அதுல குறிப்பாக வந்து அந்த உங்களுடைய சூக்ஷ்ம கடைசி நேர சம்பூர்ண நிலை பார்த்துக்கிட்டே இருக்கணும்ன்றாரு. நான் பார்க்குற மாரி உங்களாலயும் பார்க்க முடியும்ன்றாரு. அதான் லைன் முடியும். ஆமா. கிளியரா இருக்கணும். அத பார்த்து, பார்த்து அதே மாதிரியே நம்ம மாற முடியும். ம். அததான் முக்கியமா சொல்றாரு. திவ்ய திருஷ்டி மூலமாக அத பார்த்துக்கிட்டே இருங்க. ஏன்னா ம். பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சும்மா கேள்விப்பட்டத வச்சு இவங்க பேசுறத விட, நேர்ல பார்த்தா தானாவே உங்களுக்கு அதைப் பற்றி பேச முடியும். சோ ம். அந்த உணர்வுல, அந்த அனுபவத்துல இருக்க சொல்றாரு. ஆ ம். அடுத்தது வந்து கீழ அவ்வளோதான். எவ்வளோ கிளியரா பார்க்குறோமோ, தூரக்க இருக்கிறத பக்கத்துல பார்க்குறோமோ, அந்த மாரி நம்மளாலயும் பார்க்க முடியும். ம். நம்மளோட ஓகே. நிலையும் நம்மளால ம். பார்க்க முடியும். ஓகே. நம்ம அடுத்தது எந்த நீங்க அளவுக்கு சொன்ன இருக்கோங்கிறத நம்மளால நீங்க பார்க்க சொன்ன ஒரு முடியும். அந்த முக்கியமான ரகசியத்தையும் சொல்லுங்க. பாபா குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். மம்மாவை பற்றி. ஆமா. ம். அந்த சரஸ்வதி ம். நதிய சொல்றீங்களா பிரதர்? ம். ம். ராஜஸ்தான்ல இப்ப 2 நாளைக்கு முன்னாடி நியூஸ் வந்தது. ம். ராஜஸ்தான்ல ஒரு பாலைவனத்துல தான் போர்வெல் போட்டுட்டாங்க. ம். திடீர்னு உள்ள இருந்து தண்ணி பீறிட்டு வந்துருச்சாம் வெளியில. ஆறு ம். மாரி. குபு குபுன்னு அந்த ம். ஒரு 3 மீட்டர் ஹைட்டுக்கு வந்துகிட்டே இருக்குதாம். கன்டினியூஸா ம். வருது. அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டுக்கெல்லாம் அங்க அனவுன்ஸ் பண்ணி, அங்கருந்து உள்துறை அவங்க அமைச்சர் அவங்கலாம் வந்து பார்த்துட்டு, மக்கள் இன்னும் 1/2 கிலோமீட்டர் கிட்டக்கே வரக்கூடாது. அந்த அளவுக்கு தண்ணி வந்துருச்சாம். அந்த ம். ஒரு திடீர்னு ஒரு குளம் மாரி பெருகி போயிட்டே இருக்குது. இது வந்து ம். சரஸ்வதி நதி தான் அப்படிங்கிறாங்களாம். ஆஹா! கடவுள் ம். வரக்கூடிய நேரம் ஆயிடுச்சு. வந்துட்டாரு போல இருக்கு. ஏன்னா இத்தன நாளும் சரஸ்வதி ம். நதி வந்து அடியில மறைஞ்சிருந்தது இல்லையா? கும்பமேளா கரெக்ட். டயத்துல வந்து இந்த யமுனையோட கடைசியில வந்து சங்கமம் ஆகும். சரஸ்வதி ம். நதி கீழ கண்ணுக்கே இருந்து தெரியாது. வரும் கங்கை, நதி. யமுனை மட்டும் தான் தெரியும். ம். கடைசியில கரெக்ட். வந்து சங்கமம் ஆகும். அத பார்க்கறதுக்கு தான் திரிவேணி சங்கமம்னு எல்லாரும் போவாங்க. அது எங்கேருந்து வருதுன்னே தெரியாது. ஆனா ம். இப்ப வந்து அது வெளிப்பட்டுருச்சு அப்படிங்கிறாங்க. இப்ப வெளிப்பட்டதுனால ராஜஸ்தான்ல வந்து இருக்குது. அப்ப ம். மம்மா வெளிப்படுறதுக்கு முன்னாடி ஸ்தூலமா இது வெளிப்படுது அப்படின்னு படுது எடுத்துக்கலாம். நமக்கு ஏன்னா கடைசியில மம்மாவ செய்கை காட்டுறேன்னு சொல்லியிருக்காரு. ஆமா. ம். கடைசியில மம்மாவ ம். வெளிப்படுத்துறேன்னு சொன்னார் இல்லையா? இது ஒரு சைகை கரெக்ட். மாரி தானே இருக்கு நமக்கு. கண்டிப்பா. சோ ம். இது வந்து பாபா குழந்தைங்களுக்கு, இது அஞ்ஞானிகளுக்கு வந்து டக்குனு ரிலேட் பண்ண முடியாது. பாபா குழந்தைங்களுக்கு இது ஒரு ஸ்பெஷல் நியூஸ். நம்ம பாபா வர ம். இடத்துல அந்த சரஸ்வதி நதி ஒரு பாலைவனத்துல எப்படி வர முடியும்னு எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. அங்க தண்ணியே கிடைக்கிறது கஷ்டம். ஆமா. மதுபனிலே ஒரு ஆத்துல இருந்து எடுத்துட்டு வருவாங்க. தண்ணி பார்த்து செலவு பண்ணுங்க, செலவு பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அங்க இப்படி ம். தண்ணி வருது.
பார்ப்போம். ஸோ அப்ப டைம் நெருங்கிடுச்சு அப்படிங்கிறதுக்காக அஞ்ஞானிகளே முன்னேறுகிறார். வர ம். போறாருன்னு ம். கத்துறாங்களாம். அங்க இருக்கிறவங்க. அந்த தண்ணிய ம். பார்த்துட்டு அவ்ளோ சந்தோஷமா சத்தம் போடுறாங்களாம். ம். சரஸ்வதி நதி வெளியில வந்துருச்சு அப்டின்ட்டு. ம். சூப்பர், சூப்பர். சரி. இப்ப இதோடைய கன்டினியூஷன். அதே மாரி கடைசியில முடிக்கும்போது சொன்னார், கடைசியில வரவங்க வந்து பிரஜை ஆவாங்கன்னுலாம் நெனைக்காதீங்க. ம். அவங்களுக்கும் முழு உரிமை இருக்குது. ஃபாஸ்ட்டா போய் ஃபர்ஸ்ட் வரவன் நான்னு புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி முடிச்சாரு. ம். இந்த அவ்யக்த சந்திப்பும் ஒரு சந்திப்பு தான். இல்லையா? ம். பாபா அங்கருந்து கீழ வந்து சந்திக்கிறது மட்டும் இல்ல. நீங்க மேல போய் சந்திக்கிறதும் ஒரு சந்திப்பு தான். இன்னொன்னு ஆமா. பாபா அங்கிருந்து கீழ வர்றதும் ஒரு சந்திப்பு தான். ம். அதனால உங்களுக்கு இந்த நிச்சய புத்தி இருக்கணும். நாங்க கண்டிப்பாக ராயல் பதவி, ராஜ பதவிய அடைந்தே தீருவோம். ம். நாங்க ஆகலன்னா யாரு ஆவா? ம். ம். இப்படைத்தோர்க்கின் எப்படி ஜெயிக்கும்னு சொல்லுவாங்கல்ல. அது மாரி நாங்களே ஆகலன்னா வேற யாரால ஆயிட முடியும்? அப்படி சொல்லணுன்றார். ம். சோ கோடியில் மிகச்சிலர் அப்படின்னு சொன்ன மகிமை யாருடைய மகிமை? ம். உங்களுடைய மகிமை தானே! ம். ஏன்னா நாடகத்தில் நீங்க தான் அந்த கோடியில் சில ஆத்மாக்கள். ம். சோ இந்த நிச்சய புத்திய ஒருபொழுதும் மறக்காதீங்க. அதாவது கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்ன்னு பைபிள்ல அடிக்கடி வரும். அப்படி ம். தேர்ந்தெடுக்கப்பட்டது நாம தான். இல்லையா? ம். அவங்க வந்து பாதிரியார தேர்ந்தெடுத்தாரு, கன்னியாஸ்திரியை ம். தேர்ந்தெடுத்தாரு. அப்படி அவங்களுக்கு அது ஒரு போதை அவங்களுக்கு. ஆனா நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே ஆமா. நம்மள தேர்ந்தெடுத்திருக்கிறாருன்ற அந்த போதை இருக்கும். ம். அவங்க அதெல்லாம் குறிப்பா மதஸ்தாபத்துக்காக தேர்ந்தெடுத்திருக்காங்க. ம். கிறிஸ்துவ அதுக்காக அவங்கள தேர்ந்தெடுத்திருக்காங்களா இருக்கும். ஆனா ம். கடவுளால தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க உண்மையிலே நம்ம நாம தானே! தான். நாம தான். கரெக்ட். ஏன்னா கோடியில ஒருத்தர் தான் கடவுள அடையாளம் கண்டுபிடிக்கிறாங்க. ம். மற்றவர்களால கண்டுபிடிக்க முடியல. இல்ல ம். ஒவ்வொரு குடும்பத்திலுமே பாருங்க, பாபா குழந்தைங்க குடும்பத்துல முழு குடும்பமும் பாபா குழந்தை ஆகுறது எங்கேயோ ஒரு இடத்துல ரேரா நடக்கும். ஆமா. மற்றபடி ஃபுல்லா பயங்கர அப்படியே பிச்சு பிடுங்கல், அவ்ளோ ம். டார்ச்சர் இப்படிதான் இருக்கும். ஆமா. ம். சோ இந்த ஆத்மாக்களுடைய எதிர்காலத்த பார்த்து பாப்தாதாவுக்கு சந்தோஷமா இருக்குதாம். சோ ம். ஒவ்வொருத்தரையும் ம். தனித்தனியா பாபா சந்திக்கிறார். ம். தனித்தனியா என்னை சந்திக்கணும் அப்படிங்கிறது தானே உங்களுடைய மனதுல இருக்குது. ம். உங்க எல்லாருக்கும் என்ன தனியா சந்திக்க கூடாதா? அப்படின்னு இருக்குது தானே. இது ம். வந்து இந்த இயக்குனர் பாலா இந்த ம். நான் கடவுள் படம்லாம் எடுத்தவரு. அவரு இப்ப சமீபமா ஏதோ ஒரு விழால அவரு பேசுறாரு. ம். சின்ன வயசுல ஏதோ ஒரு தத்து குடுத்தாங்களா என்னவோ தெரியல. அது சரியா டீட்டெயில் தெரியல. 8 குழந்தைங்களாம். அந்த 8 ஆ. குழந்தைங்களுக்கு அன்பு ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. எனக்கு மட்டும் அன்பு வேணும்னு நான் ஏங்க ஆரம்பிச்சுட்டேன் சின்ன வயசுலயே. ஸ்பெஷல் அட்டென்ஷன் வேணும்ன்ட்டு. அது மனதளவுல என்ன பாதிச்சிருச்சு. அப்படின்னு இப்ப ம். வரைக்குமே ம். அப்படி இருக்குது. இப்ப வரைக்குமே ஆஹா. அவருக்கு ஏமாற்றம் தான் இருக்குது. இல்லையா? ம். அப்ப அந்த அன்பு கடவுள் கிட்ட தானே கிடைக்கும். ஆனா அவர் பெருமையா ஆமா. சொல்லிக்கிறாரு, நான் நாஸ்திகன். எனக்கே ஷாக் ஆயிடுச்சுன்னா, நான் கடவுள் படம் எடுத்துட்டு நாஸ்திகன்றாருன்ட்டு. அந்த டீட்டெயில்லாம் ம். எடுத்திருக்காரு. அந்த மாரி பற்று ம். இல்லாம இருக்கிற மாரிலாம் காட்டுவார்ல கரெக்ட்டா. ஆ அவ்வளத்தையும் எடுத்துட்டு நாஸ்திகன்றாரு. என்ன பண்றது அவரு? ம். அப்ப உங்களுக்கு இதான ஆசை. கடவுள் என்ன ம். நேரடியா சந்திச்சா ஏன்னா, அ அந்த ஆசை இருக்கும். ஆக்சுவலா இந்த டைம்ல அப்படி சந்திச்சிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, அப்பலாம் வந்து கூட்டம் கம்மியா இருந்ததுனால, ஒவ்வொருத்தரா மேடைக்கு போயி பாபா பார்ப்பாரு. ஒவ்வொருத்தருக்கும் திருஷ்டி கொடுத்து, சில சமயம் பேசக்கூட செய்வாராம். ஆஹா. அப்படி இருந்தது, கூட்டம் கம்மியா இருக்கும்போது. கொஞ்சம் கூட்டம் அதிகமான பிறகு, பாபா கீழ ம். இறங்கி வருவாரு. அப்படியே வரிசையா உட்கார்ந்துட்டு அந்த ஒரு ஒரு வரிசையிலயும் இப்படி நின்னு, இப்படி பார்த்து ம். பார்த்து கொஞ்ச நேரம் அப்படி பார்த்துட்டு பார்த்துட்டு போயிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் கூட்டம் ரொம்ப ம். ஓவர் ஆயிடுச்சு. தாதிக்கும் உடம்பு ரொம்ப முடியாம போனதுனால நடக்கலாம் முடியாதுன்ட்டு, ஏன்னா ஸ்டேஜ் கிட்ட வர்றதே கஷ்டமா இருந்துச்சு. சோ ம். அப்பதான் அப்படியே ம். அங்கேயே உட்கார்ந்து திருஷ்டி கொடுக்க ஆரம்பிச்சாரு. ஆ ம். சோ இது அந்த ஒவ்வொருத்தரா திருஷ்டி கொடுக்கிறத ஆரம்பிக்கலையோ என்னவோ தெரியல. இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்க ம். போறாரா என்னன்னு தெரியல. சோ பாப்போம் என்ன சொல்றாருன்ட்டு. இதானே உங்க மனசுல இருக்குது. ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா சந்திக்கணுன்ட்டு. ம். பாபா சொல்றாரு. ஆனால் இந்த சாக்கார உலகத்தை பொறுத்தவரைக்கும், ம். உங்கள மாதிரி பாப்தாதாவுக்கு
சாக்கார உலகம் கிடையாது. ஆனா வியக்த உலகத்தில் சற்று நேரம் வருகிறார் அப்படின்னு போட்டிருக்கு பிரதர். அதான். அதாவது ஒவ்வொருத்தரையும் அங்க லௌகீகமா இருக்கும்போது சந்திச்சிருப்பாருல்ல. அவங்க கூடவே ஆ. டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாருல்ல. இப்ப எனக்கு கிடையாது. கொஞ்ச நேரம் தான் வருவாரு. ம். அப்ப என்னன்னு போட்டிருக்குது? தமிழ்ல என்ன போட்டிருக்கு? ஒவ்வொருவரையும் சந்திக்க வேண்டும் என்பதுதான் மன விருப்பம். ஆனால் உங்கள் அனைவரையும் போன்றே இந்த வியக்த உலகத்தில் சற்று நேரம் வருகிறார். பாப்தாதா அப்படின்னு சற்று போட்டிருக்கு. நேரம் வருகிறார்ன்னு இருக்கு. சோ அது டிரான்ஸ்லேஷன்ல 2த்துக்கும் அர்த்தம் ஒண்ணுதான். அ ம். மொத்தத்துல இந்த உலகம் என்னுடையது கிடையாது. ம். இந்த உடல் எனக்கு கிடையாது. மேபி அது தப்பா போட்டிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். எனக்கு சாக்கார உடல் கிடையாது. ம். அதனால இந்த உலகத்தின் நேரத்தின்படி நான் பார்க்க வேண்டியதா இருக்குது. ஆனா ம். சூக்ஷ்ம வதனத்துல நேரம் கிடையாது, கடிகாரம் கிடையாது. ம். இந்த சாக்கார உலகத்துல இது எல்லாத்தையும் கணக்குல கொள்ளணும். ம். இல்லையா? அவரு பேசிக்கிட்டே இருப்பாரு. தாதி உடம்பு தாங்குமா? ம். நெறைய இருக்குது. ம். அதனால அங்க சூரியனும் கிடையாது, சந்திரனும் கிடையாது. அப்ப எப்படி இரவு பகல கால்குலேட் பண்ண முடியும்? அதனால தான் ம். அங்க நேரத்தின் பந்தனம் கூட கிடையாது. 24 மணி நேரமும் என்ன சந்திச்சுட்டு இருக்கலாம் வாங்கன்னு. என் கூடவே ம். இருக்கணும்னு தானே ஆசை. உங்களுக்காகவே உலகத்த கட்டி வச்சிருக்கிறேன் வாங்கன்ற. ம். அந்த கிருஷ்ணர் வந்து கடலுக்கு நடுவுல துவாரகா. துவாரகை கட்டுறாரு இல்லையா? சோ அந்த மாரி ம். நமக்காகவே கட்டியிருக்கிறார். அசுரர்கள் கிட்ட இருந்து விடுபட்ட உலகம். அங்க வாங்க. ஏன்னா ம். சூக்ஷ்மவதனத்த உருவாக்கிட்டு தான் நான் கீழே வரேன்றாரு. இப்ப நான் அங்க ம். தானே இருக்கிறேன். அங்க வந்துருங்க. சந்திச்சுக்கிட்டே ம். இருக்கலாம். அதுவும் சந்திப்பு தான்றார். ம். ம். நல்லது. சோ அது இல்லாம நம்ம விடுபடவும் செய்றோம். அங்க ம். போயிட்டதுனால. வரதானம் பாபா சொல்றாரு. அனைத்து விசேஷ குணங்களினாலும் நிரம்பியவராகி, உங்களுடைய தூய்மைன்ற ராயல்டி தன்மை மூலமாக இந்த உயர்ந்த வாழ்க்கையின் ஜொலிப்பை காட்டுங்கள், வெளிப்படுத்துங்கள். மெயின் தூய்மை தான். முக்கியமான விசேஷம் தூய்மை தான். பாபா குழந்தைங்களுக்கும், மற்றவர்களுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் இதுதான். இப்ப இதுதான் ம். ஒரு பெரிய சர்ச்சையை தெலுங்கானா, ஆந்திரால கிளப்பி விட்டுருக்குது. ஒரு சிஸ்டர் சங்கர் ம். பார்ட்டிக்கு போய் அங்க ஏதோ தப்பா நடந்திருக்கிறாங்க போல இருக்கு. அந்த கடுப்புல வந்து பிரம்மகுமாரியும் சேர்த்து வச்சு தாக்குறாங்க. இவங்க தூய்மை ம்ஹ்ம். தூய்மைன்றாங்க. குடும்பத்தெல்லாம் ம். பிரிக்கிறாங்கன்ட்டு. அப்ப தூய்மையை ம். பற்றி எல்லாருக்கும் சொல்லுங்கன்னு பாபா சொன்னாரு. சொல்லல. இப்படியாவது ஆஹா. சொல்ல வைக்கிறாரு. பாபாக்கு எதிரா பேசும்போதாவது, ஓ! அப்ப தூய்மை தான் இங்க முக்கியமான்றது தெரிய ஆரம்பிக்குது இல்லையா? ஆமா. ம். சோ பிராமண வாழ்க்கையின் விசேஷமே தூய்மைன்ற இந்த ராயல் தன்மை தான். ஒரு ராயல் குடும்பத்தை சார்ந்தவர்களுடைய முகத்தை பார்த்தாலும் சரி, அவங்க ஒவ்வொரு நடத்தை பேசுறது எல்லாமே அவங்க ராயல் குடும்பத்தை சார்ந்தவர்கள் அப்படிங்கிறது தெரியும். அதே மாதிரி பிராமண வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறீங்கன்றது உங்களுடைய தூய்மையின் ஜொலிப்பின் மூலமாக தெரியும்ன்றார். இல்லையா? அந்த ம். ராயலும் இருக்கும், தூய்மையும் இருக்கும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த தூய்மையின் ஜொலிப்பின் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். ம். தூய்மையின் ஜொலிப்பு உங்களுடைய நடத்தையின் மூலமாகவும், முகத்தின் மூலமாகவும் எப்ப தெரியும் அப்படின்னா, உங்களுடைய எண்ணத்தில் கூட அழுக்கின் அம்சம் கூட இல்லாமல் இருந்தால் தான் தெரியும்ன்றார். எண்ணத்துல கூட அழுக்கே கிடையாது. அப்போ உங்களுடைய பார்வையில, வார்த்தையில, முகத்துல ஒவ்வொரு அசைவிலும் தூய்மை இருக்கும்ன்றார். குழந்தை மாதிரி. ம். அதனால தானே அந்த குழந்தைய புடிச்சிருக்குது நமக்கு. இல்லையா? ம். இந்த ஆமா. எண்ணத்தில் கூட அதோடைய சின்ன அம்சம் கூட இருக்கக்கூடாது. அப்பதான் இந்த ஜொலிப்பு தெரியும்ன்றார். அதனால தான் கிருஷ்ணர் ம். பிறக்கும்போது அப்படியே அந்த ரூமே ஜொலிக்கும்ன்றார். ஆ. பிரகாசமா இருக்கும்ன்றார். அவ்வளவு தூய்மையான குழந்தை. சோ தூய்மை அப்படிங்கிறது வெறும் பிரம்மச்சரியத்தின் விரதம் மட்டும் கிடையாது. ம். எந்த விதமான விகாரத்தின் வசமும் இருக்கக்கூடாது. அழுக்கின் வசமும் ஆகக்கூடாது. அதுதான் ம். தூய்மை.
அப்பதான் உங்களை விசேஷ குணம் நிரம்பிய பிராமண ஆத்மான்னு சொல்ல முடியும்ன்ற. அப்ப தூய்மையுடைய மகத்துவத்தை கொடுக்கிறார். ஆக்சுவலா நமக்கு வழக்கமா வரக்கூடிய இதுல வரதானம்னு ஒண்ணு வராது அவிக்க முரளியில. ஓ வரல வரதானம். பிரதர். வரதானம் வரும், வரதானம் இதுதான் வராது இல்ல. இல்ல. ஆமா. கரெக்ட். இதுதான் வராது, தாரணிக்க நமக்கு சரணம் தான் வராது, வரம் வரும். ஓகே. ஸ்லோகன். யாரு தன்னை உணர்ந்தவராக இருக்கிறாங்களோ அவங்க எப்பவுமே சந்தோஷமாக இருப்பாங்க. அனைத்து பிராப்திகளை அடைவதற்கான உரிமையை அடைவார்கள். யாரு தன்னை உணர்ந்த நிலையில் ஆத்ம உணர்வு தான் இல்லையா? ஃபுல் ஆத்ம உணர்வு. நான் தேவதை ஆகிட்டு இருக்கிற ஆத்மா, பரிஸ்தாவாகி தேவதை ஆக போற ஆத்மா அப்படிங்கிற அந்த நினைவு சதா இருந்தா ஆனந்தம் இருக்கும். இது எதை இழந்தாலும், எப்படியும் இழந்தால்தான் நான் அதை அடையவே முடியும். அதான் பிச்சைக்காரன்ல இருந்து இளவரசன்ற. அப்ப நான் அடைவதை நினைங்கன்றார், இழப்பதை நினைக்காதீங்க இல்லையா? இது கொடுக்கறதுனால உங்களுக்கு எவ்வளவு அடையிறீங்கன்றத அதுல கவனம் வைங்க, ஆனந்தமாக இழப்பீங்க அனைத்தையும். இறக்கும்போதே அப்ப அந்த சந்தோஷம் கிடைக்கும். நம்ம அங்க போய்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நாம இழக்கல, அடைஞ்சிட்டு இருக்கிறோம். ஆனா மற்றவர்களும் துடிப்பாங்க, ஏன் இவன் பைத்தியம் பிடிச்சிச்சா இழந்துட்டதுனாலன்னு நினைப்பாங்க நம்மள பார்க்கும்போது. ஆனா உண்மையிலே அடையிறோம், இதுதான் துக்கம் சுகமாக மாறும். இது இதோடைய காரணம் என்னன்னு தெரியும் பொழுது. ஓம் சாந்தி. செம பவர்ஃபுல் முரளி. ஓம் சாந்தி சிஸ்டர். குஷியா இருங்க, குளிர்ச்சியா இருங்க.